தேவாலயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போயிட்டு. இன்னைக்கு இதான் எருசலேம் தேவாலயத்தினுடைய மாடல், சாலமோன் கட்டினது. இப்போ அந்த தேவாலயம் இல்லை, அந்த இடத்துல இதான் இருக்குது இப்போ. ஆனால் பைபிள் படி 3வது தேவாலயம் கண்டிப்பாக வர வேண்டும். 3 வசனம் இருக்குது அதுக்கு. நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வசனம் சொல்லுது, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அப்போ பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று வருதா, அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும்? ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ இல்லை, அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? தேவாலயம் வரும். 2வது 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 27வது வசனம், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும், அப்போ பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? அங்கே ஒரு தேவாலயம் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக 3வது தேவாலயம் வரணும், பைபிள் படி வரணும். இப்போ தேவாலயம் இல்லை, இதுதான் இருக்குது. இதான் அல்லறிய, இது அல்லக்ஸா, 2 இருக்குது. இதுக்கு நடுவில் தான் வீலிங் வால்னு சொல்லுவாங்க, அழுகையின் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இங்கே இருக்குது. இப்போ தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா வேலைகளையும் யூதர்கள் முடித்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, இதுதான் சாலமோன் தேவாலயத்தினுடைய மாடல். இதை தான் தாவீது சொல்வார், நான் தேவனிடத்திலிருந்து அந்த பிளானை வாங்கினேன் பாரு, அதை கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாக இருப்பார். அந்த பிளானில் தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அப்புறம் அந்த பிளானை கும்ரான் கோகைகளில் அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாடல் படி தான் அவங்க தேவாலயம் இங்கே கட்டுவதற்காக இந்த இடத்துல கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வராது தேவாலயம். தேவாலயம் இங்கே தான் வரும். எங்கே வரும்? இந்த இடத்துல தான் வரும். ஏன் இந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல் தேவாலயமும் 2வது தேவாலயமும் இங்கே தான் இருந்துச்சு, 3வது தேவாலயமும் இங்கே தான் வரும். ஆனால் யூதர்கள் இங்கே கட்ட ட்ரை பண்ணுறாங்க. எதனாலனா, இங்கே இந்த மாஸ்க் இருக்கிறதுனால இங்கே கட்டலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கட்ட முடியாது. ஆண்டவர் ஒரு பர்பஸோட தான் அந்த மாஸ்க் என்ன செஞ்சுருக்கிறாரு, இங்கே வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தான் என்ன வரும்? தேவாலயம் வரும். இப்போ தேவாலயத்துக்கான பிளான் கிடச்சிருச்சு. கும்ரான் கோகைகளில் 1967க்கு பிறகு பிளான் கிடச்சிருச்சு. இப்போ தேவாலயத்துக்கான எல்லாமே ரெடி. இவர் தான் கட்டுறதுக்கு, இவர் கையில் தான் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாலயம் கட்டுவதற்கான ஒரு ட்ரஸ்ட் அவர்கள் தான் அரசாங்கம் ஒப்படைச்சிருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு இவர் தான் மிக முக்கியமான ஒரு ஆள். இவருடைய பேர் என்னன்னு கேட்டால் சாலமோன், கெர்சோம் சாலமோன் அவர் பேர். இப்போ தேவாலயம் கட்டுறதுக்கு யார் வந்திருக்கிறா? சாலமோன் வந்துட்டார். இப்போ தேவாலயம் கட்டுவதற்கான எல்லாமே ரெடி. இது தேவாலயம் கட்டுவதற்கான மூளைக்கல் கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு கல், மூளைக்கல் இல்லை, ஃபஸ்ட்டு கல் கொண்டு போனதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 நிமிஷம் ஓடும். முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் அவங்க கட்டுறதுக்கான எல்லா பிளானையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கட்டப்பட முடியாது. இப்போது தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் ரெடி. எல்லா பொருட்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ மிக துல்லியமாக 3வது தேவாலயத்துக்கான அத்தனையும் ரெடியாகி விட்டது. இப்போது கட்டி முடிப்பதற்கான அத்தனை பொருட்களும் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? தயாராக வச்சுருக்கிறாங்க. இப்போ தேவாலயம் கட்டினா கூட, நல்லா கவனிங்க, தேவாலயம் கட்டினா கூட அந்த தேவாலயத்துக்குள்ளே முதலாவதாக யார் உள்ளே நுழையணும்? ஆசாரியன் நினைக்கணும். அதுவும் எந்த ஆசாரியன்? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் யாராக இருக்கணும்? எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தில் என்ன குடும்பம் இருக்கணும்? ஆரோனின் குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கணும். 44ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3வது தேவாலயம் வரும்போது ஆரோனின் புத்திரரில் சாதோக்கின் புத்திரர்னு இருக்கும். ஆரோனின் வம்சத்தில் வந்த சாதோக்கின் புத்திரர் என் ஆலயத்தை காவல் செய்வார்கள்னு கர்த்தர் சொல்வார். இப்போ அந்த இடத்துல ஆரோனின் வம்சம் வரணும். இப்போ போய் எங்கே கண்டுபிடிக்கிறது? 2000 வருஷமாக யூதர்கள் என்ன ஆயிட்டாங்க? பல தேசங்களில் போய் செதறி போய் அலைஞ்சு திரிஞ்சு காணாமல் போயிட்டாங்க. அதான் 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் எலும்புகள் பள்ளத்தாக்க பற்றி கர்த்தர் பேசுவார். அதோட அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலர்கள் உலர்ந்த எலும்புகளை போல மண்ணுக்குள்ள மக்கி காணாமல் போயிட்டாங்க. இவங்க திருப்பி உயிர் அடைவாங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்றார், உமக்கே தெரியும். ஆண்டவர் சொல்றார், நீ தீர்க்க தரிசனம் முறை அவைகள் என்ன செய்யும்? உயிரடையும். அதே மாதிரி ஏறக்குறைய 2000 வருஷமா 1948 வருஷமா காணாம போன இஸ்ரவேலர்கள் மீண்டும் உயிரிழந்து இராணுவமாக நின்றார்கள். அதான் எசேக்கியேல் 37. ஆனால் இப்படி 2000 வருஷமா காணாம போன இவங்களுக்குள்ள எப்படி லேவி கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறது? அதுல எப்படி ஆரோன் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறது? ஆரோன் குடும்பத்தில் சாதோக்கின் புத்திரரை கண்டுபிடிக்கணும். இது எப்படி சாத்தியம்? ஆனா பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆரோனின் வம்சத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மே மாதம் 13ஆம் தேதி 2010 போஸ்ட் பண்ணது. இந்த கீவேர்டு எதை நீங்கள் போட்டிங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி எல்லாத்தினுடைய காரியமும் அங்கே இருக்கிறது. ஆரோனின் வம்சத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நார்த்தன் ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பேரண்ட்ஸ், அதாவது கிழக்கத்திய ஐரோப்பிய ஒரு குரூப்
நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்கே உள்ள சினகாக் ஜெப ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் யூதர்கள் வந்து தோரா வாசிப்பாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து என்று ஏசாயா வாசித்தார் பாருங்க, அந்த மாதிரி வாசிச்சிருக்கிறாங்க. அப்போ வாசித்த ஒரு ஆள் எந்திரிச்சு வாசித்த ஒரு ஆளை பார்த்தா அவர் ஆப்பிரிக்காக்கார மாதிரியே இல்லை. அவர் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிறார். டிஃப்ரெண்ட் இன் ஸ்கின் கலரேஷன், தோல் கலர் வேற மாதிரி இருக்கு, ஸ்டேச்சர் அவருடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கு, ஹேர் அண்ட் ஐ கலர் முடி மற்றும் கண் எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்குது. இவரை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்க யாரு, ஆப்பிரிக்காக்கார மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுடைய பூர்வீகத்தை அவங்க வீட்டுக்கு போய் அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் எப்போ வந்தாங்க எந்த ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்கன்னு பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது கண்டுபிடிச்சாங்க அது ஆரோனின் வம்சத்தை சார்ந்தவர் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. இது ஒரு உலகத்திலேயே 2-3 இனத்தார் வந்து தங்களுடைய பேரோட கோத்திர பேரை சேர்த்து எழுதுகிற பழக்கம் உள்ளவங்க. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் எப்பவுமே என்ன செய்வாங்க, கோத்திர தகப்பனுடைய பேரையும் கோத்திர பேரையும் சேர்த்து எழுதுவாங்க. லேவியன் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய எலியேசர் அப்படின்னு இருக்கும். பவுல் எழுதும்போது கூட நான் பென்யமின் கோத்திரத்தான் எழுதுவார். அவங்க அந்த கோத்திர பேரை என்ன செய்வாங்க கூட எழுதிட்டே வருவாங்க. அவங்க அப்படி எழுதுவாங்க, சைனீஸ் எழுதுவாங்க, இந்தியாவில் மலையாளிஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த குரூப்பும் என்ன செய்வாங்க தங்களுடைய குடும்ப பேரை என்ன செய்வாங்க கூட சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஏன் மலையாளிஸ் அப்படி எழுதுறாங்கன்னா அவங்க ஏறக்குறைய 350 வருஷம் யூதரோட பழகினவங்க, கிபி 70 அந்த முறைமையின்படி தான் அவங்களும் இருக்கிறாங்க. அதனால நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவங்க கண்டுபிடிச்சு இந்த கோத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான இந்த கலர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கலரு, கண்ணு, முடி, இது மூக்கு அமைப்பு, இது எல்லாமே ஒரு பர்பஸாக கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எதையும் சும்மா இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் கொடுக்கல. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு தான் உங்களையும் என்னையும் கண்டுபிடிக்க முடியும். நோவுக்கு 3 பசங்க சேம் காம் யாபேத். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ரேசிஸ் தான் உலகத்தில் சொல்லுவாங்க, காக்கசைட்ஸ், மேங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ். அதாவது வெள்ளை, கருப்பு, மஞ்சள் 3 தான் சொல்லுவாங்க. இந்த 3க்குள்ள தான் எல்லாம் இருக்கு. இந்த 3க்குள்ள இருந்து மிக்ஸ் ஆகி வந்ததில் நம்ம எல்லாருமே. இப்போ நம்ம வந்து எதுலையுமே வர மாட்டோம். இது கருப்புலையும் வராது, சிவப்புலையும் வராது, மஞ்சள்லையும் வராது. இது என்ன கலர்னு இதுக்குமே தெரியாது. கேட்டு பாருங்க, மா நிறங்கிறோம். என்ன நிறம்? மா நிறம்னா என்ன இன்னும் நமக்கு தெரியாது. மா நிறம் அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம ஊரில் பார்த்து கல்யாணம் பண்ணுவான். சக்க சவேர்னு இருக்கணும்பா, சுண்டுனா ரத்தம் வரணும்பா. நீ சுண்டுனா ரத்தம் வரதை கல்யாணம் பண்ணி கொண்டு போய் அமெரிக்கா ஏர்போர்ட்டில் இறக்கின உடனே அந்த ஆஃபீஸர் சொல்லுவார், கால் தட் பிளாக் லேடிம்பர். நம்ம ஊர் சுண்டுன ரத்தம் அவன் ஊருக்கு கருப்பு, அவ்வளோதான். என்ன கருப்பில் கொஞ்சம் லைட்டு கருப்பு, டார்க் கருப்பு, அட்டை கருப்பு, பிளாக் டீ, கொஞ்சம் லெமன் டீ, கொஞ்சம் வந்து பால் டீ, இந்த மாதிரி டீ தான். ஆனால் டீ தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஒவ்வொரு இனத்துக்கும் வித்தியாசமாக கொடுத்துருப்பாரு. ஆப்பிரிக்காக்காரனுக்கு உதடு பெருசாக இருக்கும், முடி சுருட்டையாக இருக்கும், சைனாக்காரனுக்கு முடி குறையாக இருக்கும், குட்டையமாக இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொடுத்ததை மாற்ற ட்ரை பண்ணுறோம். அவர் சொல்கிறாரு, சிவிங்கி தன் தோலை மாற்ற, சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோன்றாரு. முடியாதுங்கிறாரு. இது உட்காந்து முடியுங்குது. ஆண்டவர் கற்பா கொடுத்தா விட்டுற வேண்டித்தானே. இதை என்ன பண்ணுது, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு அதை போட்டு இதை போட்டு எப்படியா சவுப்பாயிரலான்னு அதுக்கு ஒரு சுருட்ட முடியை கொடுத்தா விட்டுறணும். அப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டுது. ஸ்ட்ரைட் முடியை கொடுத்தா சுருட்டியா கேர்லிங் ஹேரை மாற்றி விட்டு புஃப்னு ஊதிட்டு நிற்கிது. பையனும் அதை தான் செய்கிறான். நல்ல முடி கொடுத்தா விட்டுறான், ஜெல்லை போட்டு இப்படி கூம்பா நிற்க வச்சிருக்கான் தலைக்கு மேலே. எதுக்கு அப்படி செய்வியா? மாற்றி இப்போ நீங்கள் மாத்திர உடனே இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டியா, ஐயோ இவர் பார்க்கறதுக்கு யூரோப் மாதிரி இருக்காரு நான் சொல்கிறாரு இல்லையா, மாத்திரம் சொல்கிறான், நல்லா தானே இருந்தான், இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு கேட்குறோம். இல்லை இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க, நீ நல்லா பண்ண நம்ம ஏன் கேட்க போடுறோம். நான் அதான் சொல்லுவேன், நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருந்தா நம்ம உனக்கு ஒரு கேள்வியும் கேட்க போகிறதில்ல. ஒரு பையன் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான் அன்றைக்கி, அந்த பேண்ட் வந்து அப்படி கீழே உள்ள ரேஞ்சில் இருக்குது, பின்னாடி தொங்குது, இப்படி அவன் போகிறான் ஆடிக்கிட்டே இருக்குது, விடவா வேணாமான்ற ரேஞ்சில் போகுது. இப்போ நம்ம அதனால தான் அவனை கேட்க வேண்டியிருக்கு, தம்பி இந்த பேண்ட்டை தூக்கி என்ன செய்ய மேலே போடு, எனக்கு பக்குன்னு இருக்கு, அது விழுந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு. அவன் சொல்கிறான் ஃபேஷன். எதுக்கு இந்த ஃபேஷன்? நீ நார்மலாக பேண்ட் போட அவனை கேட்க போகிறோமா? பேண்ட்டை வாங்கி கிழிக்கிறான், அப்புறம் சொல்கிறான் இல்லை கிழிஞ்சதே தான் வாங்கினேங்கிறான். ஆண்டவர் ஒன்று அழகாக படிச்சிருக்கிறார். கருப்பாக படித்தா கருப்பு நல்லது, சிவப்பாக படித்தா சிவப்பு நல்லது, கருப்பாக படித்தா கருப்பை விட்டுருங்க. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ண போறீங்க? காம்ப்ளெக்ஸு. நம்ம கருப்பாக இருந்தால் கல்யாணம் ஆகாது அப்படின்னு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸு. எவன் சொன்னான்? அப்புறம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு கருப்பெல்லாம் இருக்கிறவனுக்கு எவனுக்கு என்னமா இருக்கக்கூடாது, கல்யாணமே ஆயிருக்கக்கூடாது. இன்னொன்று நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க, என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் உங்கள் கலர் உங்களுக்கு தான். அது கருப்பு வெள்ளையாக மாறவே. அப்படி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையாகத்தான் ஆப்பிரிக்கா இனன்னு ஒன்று இன்னைக்கு இருந்திருக்கவே கூடாது.
ஆமாம் தானே? மொத்த ஆப்பிரிக்காரனுக்கும் பேரன் லவ்லி போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக மாற்றி ஆப்பிரிக்கா கண்டத்தையே வெள்ளையாக மாற்றிருக்கலாமே. மாறாது. சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி அடிங்க என்னன்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது தானே. இப்போ இவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்களாம்மா, அந்த முகத்தில் குட்டி குட்டியாக ஓட்டை இருக்குதாம்மா, இந்த ஓட்டை வழியாக தான் உடம்புல இருக்க சூடெல்லாம் வெளியே வருதாம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களாமா, இதெல்லாம் போட்டு பெயிண்ட் அடித்து என்ன பண்ணிடுறீங்களாமா, சிமெண்ட்டை போட்டு இந்த ஓட்டையை மூடிடுறீங்களாமா. மூடினதுனால இது உள்ளே, ஆமாம் அதுக்கு பேர் ஃபேஷியல், உள்ளே போட்டு மூடிடுறீங்களாமா. உள்ளே இருக்கிற அந்த சூடெல்லாம் வெளியே என்ன செய்ய மாட்டேங்குதாம்மா, வர மாட்டேங்குதாம்மா. நிறைய ஆபத்து வருது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக தான் என்னென்னவோ சொல்கிறான். சொன்னால் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், சாராளமாவை தூக்கிட்டு போனாமல பார்வன் முதல் தடவை தூக்கிட்டு போகும்போது 65 வயசு, ரெண்டாவது தடவை தூக்கிட்டு போகும்போது 90 வயசு. அகிமேலுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டான்னு அடம் முடிக்கிறான். கர்த்தர் தலையிட்டு அனுப்பி விட்டுறா அப்படிங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அரேபியா பாலைவனத்தில் எந்த மூட்டி பாலருக்கு போயிருக்கோம், எந்த கண்ணில் வெள்ளரி பிஞ்சு வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அவன் எப்படி தூக்கிட்டு போகிறான்? அந்த அம்மா இந்த ஆள் கூட அது இன்னும் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு பின்னாடி 25 வருஷமாக. போகிற இடத்துலாம் தண்ணி போட்டு தான் முகத்தை கழுவி இருக்கும், தண்ணியும் கிடச்சிருக்காது அரேபியாவில். அது எப்படி கழுவி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா தூக்கிட்டு வச்சுட்டு அடம் முடிக்கிறான். இப்போ இருக்கிற அம்மாவை கல்யாணம் ஆனி குழந்தை பிறந்தா வீட்டுக்காரே கூட்டு போக மாட்டேங்கிறான். கேட்டால் சொல்ல, நீ இருமா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறான். இவனே தூக்கிட்டு போக மாட்டான், அப்புறம் யார் தூக்கிட்டு போவா? நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சோத்திரம். நம்ம எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டியா. நீங்கள் பரவாயில்ல, இப்போ சகோதரர்களும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் என்னென்னத்தையோ போடுறான். கரெக்டாக ஜெல்லு போடுறவனுக்கெல்லாம் பாருங்கள், கில்லி மாதிரி கரெக்டாக 35-40 வயசில் முடி கொட்டிடுது, மொத்தம் கொட்டிடுது. கேட்டால் ஜெல்லு. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உடம்புல கெமிக்கல் ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கெடுதி. ஆல்வேஸ் நேச்சுரல் இஸ் நேச்சுரல். சொன்னால் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஆனால் உங்களை வச்சு தான் ஆண்டவர் உங்கள் இனத்தை கண்டுபிடிக்கணும். அதை பார்த்துக்குங்க. நீங்கள் எதையாவது வேறு மாதிரி இருந்து உங்களை வேறு இனமாக நினச்சிடக்கூடாது. சில நேரத்தில் அந்த குரங்கிலேருந்து மனுஷன் வந்தாம்பாங்க, நான் நம்பவே மாட்டேன். ஒரு சிலரை பார்த்தா மட்டும் அந்த டவுட் வரும் நமக்கு. அவன் என்னென்னோ பண்ணி வந்து அப்படி நிற்பான் வித்தியாசமாக. ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ எவால்வேஷன் தியரி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நிற்பான்.